திண்டிவனத்தில் மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை பீர் பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்த சம்பவம் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவியை ஆபாசமான வார்த்தைகளால் பேசியதால் பீர் பாட்டிலை உடைத்து கழுத்தில் குத்தி கொலை செய்த என காவல் நிலையத்தில் தம்பி மணிகண்டன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். மணிகண்டனின் நண்பர்கள் 4 பேரிடம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் தலைமையிலான போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் குமரேசன். இவருக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. இவர் மற்றும் அவரது தம்பி மணிகண்டன் மற்றும் மணிகண்டன் நண்பர்கள் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் அதே பகுதியில் காலையிலிருந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ள நிலையில் குமரேசனை தம்பி மணிகண்டன் மற்றும் திண்டிவனம் காந்திநகர் மற்றும் ரோசனை பகுதியைச் சேர்ந்த 5 பேர் பலத்த காயங்களுடன் குமரேசனை திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் நேற்று இரவு 9:45 மணி அளவில் அனுமதித்துள்ளனர். அவர்கள் மருத்துவமனையில் கூறுகையில், கீழே தவறி விழுந்த இவருக்கு கழுத்தில் பீர் பாட்டிலால் குத்தி அடிபட்டுள்ளது என்றும் இவருக்கு கழுத்துக்கு கீழே உள்ள பகுதியில் இருந்து அதிக அளவில் ரத்தம் வருவதாகவும் சிகிச்சை அளிக்க தாங்கள் கொண்டு வந்ததாக கூறி ரத்தம் சொட்ட சொட்ட பலத்த இரத்த காயத்துடன் ஆட்டோவில் கொண்டு வந்து அனுமதித்தனர். குமரேசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனை அறிந்த அந்த 5 பேரும் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு அங்கிருந்து சென்றனர். உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் குமரேசனின் தம்பி மணிகண்டன் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரை ரோஷினி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையில் ஈடுபட்டனர். மேலும் திண்டிவனம் டிஎஸ்பி சுரேஷ் பாண்டியன் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு நேரில் சென்று குமரேசனின் உடலை பார்வையிட்டு குமரேசனின் தம்பியான மணிகண்டன், பாலாஜி, தினேஷ், அஜித், மணிகண்டன் ஆகிய 5 பேரிடமும் விசாரணையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மணிகண்டன் மற்றும் அவரது கூட்டாளிகள் ஒன்றாக சேர்ந்து குமரேசனை கொலை செய்தார்களா அல்லது இவரே பாட்டிலால் குத்தி தற்கொலை செய்து கொண்டாரா என போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் போலீசார் திடுக்கிடும் பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இதில் முதற்கட்ட விசாரணையில் குமரேசன் திருமணமாகாததால் விரக்தியில் இருந்ததாகவும் அவரது தம்பி மணிகண்டனுக்கு திருமணம் ஆகியதால் இருவருக்கும் குடிபோதையில் இது குறித்து தகராறு நிலவி வந்துள்ளது என்றும் அப்பொழுது மணிகண்டனின் மனைவி குறித்து குமரேசன் ஆபாசமான வார்த்தையால் பேசியதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த மணிகண்டன் தனது சொந்த அண்ணனை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்துள்ளார் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மணிகண்டனை போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். மணிகண்டனின் நண்பர்கள் போதையில் இருப்பதால் அவர்களுக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருக்குமா என மேலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குமரேசனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குமரேசனின் தாயார் அவரது உடலை கண்டு கதறி அழுதது அங்கிருந்தவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.